கிங் ஆஃப் தமிழ் டிராமா விவஸ் ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட், அதாவது 2வது பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ வந்து காப்பாத்திருப்பான் இல்லையா? இப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப ஹீரோ வந்து ஒழுங்கா அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட அம்மா பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஜோர்டன், எல்லா தப்பு பண்ணது இவதான் ரொம்ப ரூடா நடந்துக்கிறா. இவள ஃபர்ஸ்ட் இந்த வேலையை விட்டு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணதான் வேலையை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளாலதான் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவை அங்க இருந்து துரத்தி விட்டுறான். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு ஒழுங்கா பிஹேவ் பண்ண கூட தெரியாதா? லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் உன் வேலையை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க. உன்னை சஸ்பெண்ட் பண்ணதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். எப்படி வசதி, இனிமே கம்பெனி பக்கமே வராம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சார் ப்ளீஸ் மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, வாய முட்டு இந்த இடத்த விட்டு போன்னு ஹீரோ சொல்ல, அவளும் இந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப இந்த சைடை கொட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, ஆமா என் தலையில ரத்தம் வருது, எனக்கு மயக்கமா வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு என்னாச்சு, கண்ணை திறந்து பாருன்னு இப்ப அவங்க 2 பேரும் குட்டி குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து, குழந்தைக்கு தலையில அடிபட்டு இருக்கு, கோமாக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு, உடனே பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். பிளட் டைப் ஏ யாருக்கிட்டயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் அதே டைப் தான், ஏன் பிளட்ட கொடுங்கன்னு ஹீரோ சொல்ல, இல்ல வேண்டாம், நீங்க பிளட் கொடுக்க கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஏன் நான் பிளட் கொடுக்க கூடாது? உன் குழந்தை உயிரை விட நான் பிளட் கொடுக்க கூடாதுன்றது உனக்கு முக்கியமா? இங்க பாரு, இன்னொரு உண்மையை சொல்லு. குழந்தையோட சொந்த அம்மா அப்பாவும் பிளட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவ என்னோட குழந்தையா இருக்கிறதுனாலதான் நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்றியான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என்னைய இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதை ஹீரோ பாக்கலான்னு பார்க்க இவ கூட மாட்டேங்கிறா. என்ன பார்க்க ரொம்ப பயந்து போயிருக்க. கண்டிப்பா நீ எதையோ மறைக்கிற. நோரா மட்டும் என்னோட குழந்தையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தா அதுல மோரா இவளோட குழந்தை இல்லைன்னு இருக்கு. அது பார்த்த உடனே ஹீரோ முடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல அவ உன்னோட குழந்தை இல்லைன்னு, இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கழுத்தை பிடிச்சிட்டு, எனக்கு உன் மேலையும் உன் குழந்தை மேலையும் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, 2 பேரும் எப்படியே போய் தலைங்க. டே உனக்கு பிளட் டைப் ஏ தானே, நீயே பிளட் கொடுத்துறேன்னு சொல்ல, ஹீரோட அசிஸ்டன்ட் ஓகேன்ட்டு உள்ள போறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ உன்னோட குழந்தைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீ என்ன என்னோட குழந்தையும் பிரிச்சிருவ, கண்டிப்பா இந்த உண்மை தெரிய நான் விட மாட்டேன்னு இவளோட மனசுக்குள்ளே வச்சுட்டு, இப்ப அவ ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டலான்னு வர, அவங்கள பாத்தீங்கன்னா, மோராவோட அம்மாவா நீங்க, அவங்க அப்பா பில்லு கட்டிட்டு போயிட்டாரே, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா? அவர் குழந்தை மேல ரொம்ப கேரிங்கா இருக்காரு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினால அதை நம்பவே முடியல. இப்ப ஹீரோயின் குழந்தையோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் அவளோட வேலைக்கு வந்துடுறா. இப்ப அவ வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட டாக்குமெண்ட் கொடுக்க வந்துட்டு இருக்கா. இப்ப அவ என்ன சொல்றானா, குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டினதுக்கு தேங்க்யூ, அந்த பணத்தை நான் திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்ல, நான் ஒண்ணு சும்மாலாம் உனக்கு ஹெல்ப் பண்ணல, நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணி ஆகணும். பாட்டி 5 வருஷத்துக்கு அப்புறமா ஃபாரின்ல இருந்து திரும்ப வராங்க. அவங்களுக்கு நீங்க நானும் டைவர்ஸ் பண்ணது சுத்தமா தெரியாது. நம்ம டைவர்ஸ் பண்றோம் தெரிஞ்சா அவங்க உடம்பு தாங்காது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. நாளைக்கு நீ என் கூட வந்து என் பாட்டியை பார்க்கணும். நம்ம டைவர்ஸ் ஆகாத கப்பல் மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா என் பொண்ணு மோரா இருக்காளே, அவளே என்ன பண்றதுன்னு கேக்குறா. அவளே கூட்டிட்டு வந்துரு, என்னோட குழந்தைன்னு சொல்லிக்கலாம். பாட்டி எப்படி கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட பாட்டியை தான் காட்டுறாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது, ஆனா இப்ப வரைக்கும் பேரு குழந்தைங்களே இல்ல, அத நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி தூரத்துல மொரப்பா பாக்குறாங்க. அந்த பொண்ணு பாக்க என் பேரனோட முகஜாடையிலே இருக்கால, பாக்க வேற கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த குட்டி பாப்பா வந்து பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கு. பாட்டி அப்படின்னு சொல்ல, யாருமா நீன்னு பாட்டி கேக்குறாங்க. இப்ப ஹீரோ வந்து, அவ என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. என்னால இதை நம்பவே முடியலடா, எப்படா குழந்தை பிறந்துச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, குழந்தை பார்க்க ஒண்ணு மாதிரியே இருக்கா அப்படின்னு பாட்டி சந்தோஷத்துல மோராவை தூக்கி சுத்திட்டு இருக்க. அவங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. பாட்டி பாட்டி பாத்து அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல, சந்தோஷத்துல எனக்கு கை கால் புரியல, குழந்தைய பார்த்த உடனேதான் நிம்மதியா இருக்கு, இந்தாம இந்த வளையல போட்டுக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு வளையல்லாம் போட்டு விட்டுட்டு இப்ப அவங்க எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சைலண்டா சாப்பிடுறாங்க. அதை பார்த்தோம்னா பாட்டி பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுல இருந்து உங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட முடியாது, எப்ப பார்த்தாலும் கட்டி பிடிச்சுக்கிட்டு கிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்ப என்னடானா இவ்வளவு அமைதியா சாப்பிடுறீங்க, என்னாச்சு உங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல பாட்டி, நாங்க வேலை விஷயத்துல கொஞ்சம் பிஸியா இருக்கோம், அதனாலதான் டயர்டா இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவை கிட்ட போயிட்டு, எங்க பாரு, பாட்டியை நம்ப வைக்கிறதுக்காக சும்மா நடி அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, உங்க ரொமான்ஸ் அப்புறமா பாத்துக்கங்கன்னு பாட்டி சொல்ல, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, எங்க பாருமா, இன்னைக்கு நைட்டு நீ இங்கதான் தங்கணும், வேற எங்கேயும் போகாத, பாட்டி வந்திருக்கேல, இன்னைக்கு நைட்டு மட்டும் தங்கிட்டு நாளைக்கு போன்னு சொல்ல, இப்ப அவளை பாத்தீங்கன்னா, ஏய் ஏதாவது பேசி தொலைடா அப்படின்னு சொல்ல, பொண்டாட்டி நம்மளோட பழைய ரூமுக்கே போயிடலாமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. என்ன இந்த லூசு பையன் இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா.
இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் அவளோட ரூம்ல வந்துட்டு இருக்க. இந்த ரூமுக்குள்ள வந்து 5 வருஷம் ஆகுது. மறுபடியும் இந்த ரூமுக்குள்ள வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "நான் பெட்ல தூங்கிக்கிறேன். நீ போய் கீழ படுன்னு" சொல்ல, "இது என்னோட வீடு. நான் ஏன் போய் கீழ படுக்கணும்? நான் இங்க தான் படுப்பேன்னு" ஹீரோ படுத்துட்டு இருக்க. இவ்ளோ போய் தள்ளி படுத்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி தூங்கிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா வேணும்னே ஏசியா அதிகமா வச்சு விட்டுறான். இவன் இப்படி வச்சு விட்டவன நைட்ல குளிர் தாங்காம இவன் ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவனும் இதுதான் சாக்குன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு ஒன்னா தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் கண்ணு முழிச்சு பார்த்து இவ காட்டு கத்து கத்துறா. "டேய், நீ வேணும்னே பிளான் பண்ணி தானே இப்படி பண்ண. எதுக்காகடா என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும்?" அப்படின்னு சொல்ல, "நானா உன்னை கட்டி பிடிச்சேன். நல்லா பாரு, நீ தான் வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு அடுத்த வார்த்தை என்ன பேசுறதுன்னே தெரியல. குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்ப ஓடி வந்து, "என்னோட ஹார்ட் ஏன் இவ்வளவு வேகமா துடிக்குது? இவன் பக்கத்துல போனா மட்டும் என்னால என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையேன்னு" இவ முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா சீக்கிரம் ரெடியாக வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, இப்ப அவங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு வீட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா, "இங்க பாரு மரம், உன்னை நீ நல்லபடியா பாத்துக்கணும், நல்லபடியா படிக்கணும், பாட்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு" சொல்ல, "சரிங்க பாட்டி, நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கங்கன்னு" குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா, "டேய், உன் பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்கணும், அவளுக்கு எந்த குறையும் வைக்க கூடாது, என் பேத்தியை பாக்குறதுக்காக அடிக்கடி வீடியோ கால் பண்ணுவேன், அட்டன் பண்ணலன்னா உங்க 2 பேரையும் பீச்சு போட்டுருவேன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வராங்க. இப்ப ஹீரோ இவ தங்கிட்டு இருக்க இடத்துல வந்து டிராப் பண்ணிட்டு, "இங்க பாரு, இந்த இடம் உனக்கு செட் ஆகுது. வேணா எங்க வீட்ல வந்து ஸ்டே பண்ணலாமே. ரொம்ப பெரிய வீடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இவ பொறந்ததுல இருந்து இந்த வீட்ல தான் இருக்கேன். அதனால இந்த வீடு தான் செட் ஆகும்னு" ஹீரோயின் காரை விட்டு இறங்கி அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு கடைக்காரன் தான் வரான். இப்ப அவன் வந்து, "என்ன செல்லம் தனியா இருக்க? உனக்காக தான் இவ்ளோ நேரம் நான் காத்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்ல, "யோவ், உனக்கு என்னையா வேணும்? நான் தான் காசு கொஞ்சம் கொஞ்சமா தரேன்ல, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு" சொல்ல, அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உனக்கு எதுவும் ஆகலையே" அப்படின்னு அவளோட குழந்தைய பார்த்து கேட்டுட்டு, இப்ப அவ ஹீரோவ பார்த்து, "ரொம்ப தேங்க்யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ மட்டும் இன்னைக்கு உன்னோட போன அங்க விட்டுட்டு போலன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். எந்த மாதிரியான இடம் இது? உனக்கு கொஞ்சம் கூட சேஃப்டியே இல்ல. நான் மட்டும் வரலன்னா உன்னோட வாழ்க்கையே போயிருக்குன்னு" சொல்ல, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "வாய மூடிட்டு நான் சொன்ன இடத்துக்கு கிளம்பி வா. அப்படி வர விருப்பம் இல்லன்னா கம்பெனியே அக்காமடேஷன் தருதான். அங்கேயாவது வந்து தங்கிக்கலாம்ல. என் வீட்டுக்கு பக்கத்துல தான் நெறைய பேர் தங்கியிருக்காங்க. என் வீட்ல நெறைய ரூம் இருக்கு. அங்க வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு கால் பண்ணி, நம்ம எம்ப்ளாயீஸ்லாம் எப்படி ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு ஹீரோ கேட்க, சார் எல்லாரும் 2 பேரா ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்ல, இப்ப அவன பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல 2 பேராம். அங்க வேலை பாக்குற சூப்பர்வைசர் கூட அவங்க ரூம யார் கூடவோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. "என் கூட என் வீட்ட ஷேர் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அங்க கூட்டிட்டு வந்து பார்த்தா ஹீரோக்கு பெரிய வீடா இருக்கு. அந்த வீட பார்த்து இவ வாய பொளந்துட்டு, "இவ்ளோ பெரிய வீடான்னு?" கேட்க, "ஆமா, இந்த வீட்ல எங்க வேணாலும் நீ தங்கிக்கலாம். இந்த ரூம் உனக்கு பெஸ்ட்டா இருக்கும். வேணா உள்ள போய் பாருன்னு" சொல்ல, அந்த ரூம பார்த்த உடனே குட்டி பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஆனா ஹீரோயினுக்கு அந்த ரூம் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அது அவளோட பழைய ரூம் மாரியே இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "எம்ப்ளாயீஸ்க்காக தானே இந்த ரூம்" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ஆமா, உள்ள போன்னு" ஹீரோவும் சொல்ல, இப்ப இவ அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறா. அந்த திங்ஸ்ல பாத்தீங்கன்னா, அவ குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் இருக்கு. அதுல டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கு இல்லையா? இவ 3 வயசுன்னு சொல்லியிருப்பா. ஆனா குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. இப்ப அத பார்த்த உடனே, இந்த பர்த் சர்டிபிகேட்ட பார்த்தா, மோரா அவனோட குழந்தைதான்றத கண்டுபிடிச்சிருவான். இவ கண்டிப்பா எங்கேயாவது ஒளிச்சு வச்சே ஆகணும்னு, இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவசரமான இடத்துல வைக்கலாம் அப்படின்னு இவ மேல ஏறிட்டு வைக்கலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன பார்த்த உடனே இவ பர்த் சர்டிபிகேட்ட உள்ள வைக்கிறதுக்கு பதிலா ஏதோ ஒரு ஃபைலுக்குள்ள போட்டுடுறா. இப்ப அவ இப்படி போட்டுட்டு திரும்பலான்னு பாக்க, அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போறா. அத பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல பாஸ், ஃபைல் வைக்கலான்னு வந்தேன்னு" சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, பார்த்தா அந்த கருப்பு கலர் ஃபைல ஹீரோ புடுங்கிடுறான். "இது என்னோட ஃபைல். இது உன்னோடது கிடையாதுன்னு" சொல்ல, "இது உங்களோடதா?" "இல்லையே, என்னோடது தான் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "முடியாது. வேணா ஓப்பன் பண்ணி பாரு. என்னோட ஃபைல் தானே" ஹீரோ சொல்ல, இவ்ளோ வேற வழி இல்லாம இந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஐயோ கடவுளே! அவர் அந்த ஃபைல ஓப்பன் பண்ணவே கூடாது. ஓப்பன் பண்ணா நான் மாட்டிக்குவேனே அப்படின்ற மாரி முழிச்சுட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட குட்டி குழந்தை பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல போய் விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் தான் வரா. இப்ப வந்து, "என்னத்த திருடிட்டு போன? ஏதோ திருட தானே இந்த இடத்துக்கு வந்த" அப்படின்னு சொல்லி குட்டி குழந்தைய அடிக்கிற மாரி போக, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோயின் வந்துடுறா. என் பொண்ணு மேல கைய வச்சுனா அவளதான் சொல்ல, உன் பொண்ணு சிஸ்டத்துல இருந்து ஏதோ ஒரு பென் டிரைவ் எடுத்து அத நான் பார்த்தேன்னு சொல்ல, அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. வேணா சிசிடிவி செக் பண்ணி பார்க்கலான்னு இவ ஃபோன் எடுக்க, அவ ஃபோன கீழ தள்ளி விட்டுர்றா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, என் மேனேஜர் பொசிஷன பறிக்கலான்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, "என்னது மேனேஜர் பொசிஷனா? உன்ன மாரி ஃப்ராடு வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அந்த ஃப்ராடு வேலை பார்க்கறதுக்கு நீ தான் சரியான ஆளுன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான்.
இப்ப ஹீரோ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஏதோ ஒரு பென்டிரைவ் திருடிட்டு போனா, அத நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க உள்ள எல்லா பென்டிரைவ்லயுமே லொகேஷன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பென்டிரைவ் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடுறான்னு சொல்ல, அது அந்த பென்டிரைவ் கீழ கிடக்கு. அது எல்லாமே இவளோட வேலை தான். இப்ப அந்த பென்டிரைவ் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, "பென்டிரைவ் இங்க இருக்கு. குழந்தை எத திருடுனத நீ பார்த்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா, "நான் ஒண்ணும் திருடல. அவங்களா தான் அத எடுத்துட்டு என் மேல பழிய போட்டாங்க. இவங்க மேல தான் தப்பு" அப்படின்னு குட்டி குழந்தை சொல்லிட்டு இருக்கா. "சார், என் குழந்தையால பிரச்சனை வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாரி பிரச்சனை வராது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த மேனேஜர பார்த்து என்ன சொல்றான்னா, "இந்த மாசம் சம்பளம் உனக்கு கிடையாது. தேவையில்லாம கம்பெனில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம வேலைய மட்டும் பாருன்னு" சொல்ல, அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்க. இவ ஹீரோக்காக காஃபி எடுத்துட்டு வந்து வைக்கிறா. பார்த்தா அந்த கருப்பு கலர் ஃபைல ஹீரோவோட டேபிள்ல தான் இருக்கு. அது பார்த்த உடனே, ஆஹா! இந்த ஃபைல ஓப்பன் பண்ணா நான் மாட்டிக்குவேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹீரோ ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறான். அத பார்த்த உடனே, பாஸ் இந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு நானே படிச்சு காட்டவான்னு சொல்ல, உன் வேலைய பார்த்துட்டு போ நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ திறக்கலான்னு வர, இவ விடமாட்டேங்கிறா. இவ இப்படி பண்றத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னாச்சு? என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்லையேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அங்க பாரு மோராவ காணோம்னு ஹீரோ சொல்ல, இவ திரும்பி பார்க்கறா. பார்த்தா குழந்தை அதே இடத்துல தான் இருக்கு. இப்ப ஹீரோ இந்த ஃபைல ஓப்பன் பண்ணி பார்க்க, இவ இந்த ஃபைல்ல காஃபிய ஊத்திடுறா. அத பார்த்தவன அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, மீட்டிங்க இன்னொரு நாள் வச்சுக்கலாம். எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல, எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ இவ்ள புடிச்ச மடியில உட்கார வச்சுக்கிட்டு, "என்ன என்கிட்ட ரொம்ப மறைக்கிற? இந்த பர்த் சர்டிபிகேட் தானே! மோரா என்னோட குழந்தை. அதுதானே இவ்வளவு நாள் மறைச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என் எக்ஸ் ஹஸ்பண்டோட குழந்தை அவ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்னோட அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் நான் தானே! என்ன பத்தி தானே சொல்லிட்டு இருக்கன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப யோசிக்காதீங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. சும்மா பொய் சொல்லி நடிச்சிட்டு இருக்காதுன்னு ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இவ இப்படி கிஸ் பண்ண அவ ஹீரோவ தள்ளி விட்டுட்டு, "நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த விஷயத்த மறந்துறாதீங்க" அப்படின்னு சொல்ல, "நம்ம 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க என் பாஸ், நான் உங்களோட எம்ப்ளாயி. அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா, இனிமே இவன பத்தி யோசிக்க கூடாது. காசு சம்பாதிக்கிறதுக்கான வழிய பாக்கணும்னு இவ உட்கார்ந்து நைட்ல ஓவர் டைம் பாத்துட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி ஓவர் டைம் பாத்து அதே இடத்துல தூங்கிட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஏதோ நெறைய காசு பிரச்சனை போல. எப்ப பார்த்தாலும் ஓவர் டைம் பாத்துருக்கா. இந்த மாசம் மட்டும் 6 கேஸ் கையில எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நல்ல வேலை பாக்குறவங்களுக்கு மட்டும் ஒரு 3 மில்லியன் போனஸா குடு அப்படின்னு சொல்ல, அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்ண முழிச்ச உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நைட்டு 10 மணிக்கு மேல வேலை பார்த்தனா, உனக்கு சேலரி கம்மி பண்ணிருவேன். ஏன்னா கரண்ட் பில்ல யாரு கட்டுறது? நீ பாட்டுக்கு இங்க இருக்கிற. ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பி போலாம் வான்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க கம்பெனில ஒரு சின்ன பார்ட்டி. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் சொல்லியிருப்பான் இல்லையா? கம்பெனில நல்லா வேலை பார்க்குறவங்களுக்கு 3 மில்லியன் போனஸ் தர்றேன்னு. அந்த லிஸ்ட்ல ஹீரோயினோட பேரும் இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வேணும்னே தான் இப்படிலாம் பண்ணியிருப்பான். இப்ப இந்த பார்ட்டில இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கேஸ் ஃபைல திருடி வச்சுட்டு, இந்த கேஸ் ஃபைல நான் தான் முடிச்சிட்டேன்னு சொல்ல, "அது என்னோட கேஸ் ஃபைல். அது எப்படி உன்கிட்ட வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னது உன்னோடதா? அது உன்னோடதுன்றதுக்கு உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா? இது கண்டிப்பா என்னோடதான்னு" சொல்ல, இப்ப அந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா, அந்த ஆளும் இந்த மேனேஜருக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஏன்னா இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்பையிலிருந்தே இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்ப அவன் இப்படி சப்போர்ட் பண்ண உடனே ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட பாட்டி வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து, "கண்டிப்பா இந்த பொண்ணு பொய் சொல்ல மாட்டா. ஏன்னா அவ என்னோட மருமகளாச்சேன்னு" சொல்ல, "நீ யாரும்மா இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? உன்ன இந்த இடத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் விட்டது யாரு? இந்த இடத்த விட்டு வெளிய போன்னு" சொல்ல, "இந்த கம்பெனியோட ஓனர் நான் தான்டா. என்னைய வெளிய போக சொல்றியா? என் மருமக நல்ல லாயர். அவ கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டான்னு" இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப வேற பாத்தீங்கன்னா, "2 பேரும் வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரையும் புடிச்சு வெளிய போடுங்கன்னு" சொல்ல, அங்கே உள்ள செக்யூரிட்டி ஆளுங்க இவங்க 2 பேரையும் புடிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு ஹீரோயின அறைய கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "ஒழுங்கா அவங்க 2 பேரையும் விடுங்க. இல்லன்னா என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "வந்துட்டியா பேராண்டி?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது பேராண்டியா? இந்த பாட்டி ஹைடிய மருமகன்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம பாஸோட பொண்டாட்டியான்னு" அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவ உன்ன அரைஞ்சால, இப்ப நீ அவள அரைன்னு" சொல்ல, ஹீரோயின் அந்த மேனேஜர அரைஞ்சிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இனிமே இந்த இடத்துல நீ வேலைய பார்க்க வேண்டாம். இந்த இடத்த விட்டு போன்னு" சொல்லி அவளையும் அந்த டைரக்டரையும் அங்க இருந்து புடிச்சிட்டு போக சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவங்க 2 பேரையும் புடிச்சிட்டு போறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி, இன்னைக்கு பார்ட்டி இதோட முடிஞ்சுச்சு. போனஸ்லாம் உங்க அக்கவுண்ட்க்கு வந்துரும். இந்த இடத்த விட்டு போங்கன்னு" சொல்ல, எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ இவ்ள புடிச்சுட்டு, "என்னாச்சு? கண்ணு ரொம்ப வலிக்குதா? பார்த்தா ரொம்ப சிவந்து போயிருக்கேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் சரியாயிரும்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "ஏன்டா மருமகள ஒழுங்கா பாத்துக்க சொன்னா இதுதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? உன் பொண்டாட்டிய ஒழுங்கா உன்னால பாத்துக்க கூட முடியாதா? ஆளை மண்டை பாருன்னு" கம்பு எடுத்து ஹீரோவ அடிக்கிற மாரி வர, ஹீரோயின் தடுக்கிறா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "இப்படியெல்லாம் நீ பொண்டாட்டிய பாத்துக்கிட்டனா, உன் பொண்டாட்டியையும் குழந்தையும் நான் வீட்டுக்கு கூட்டு போயிருவேன். நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா 2 பேரையும்"
சரி உங்க 2 பேரையும் பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தா, இங்க இப்படி ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல, பாட்டி விட்டுருங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் கட்டி புடிச்சிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேரையும் இப்படி பார்க்கதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி நான் போய் என்னோட பேர குழந்தைய பார்த்துட்டு வரேன். அடுத்த குழந்தைக்கு நீங்க 2 பேரும் ரெடி பண்ணுங்கன்னு பாட்டி அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு போனவுடனே இவ தள்ளி வந்துடுறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, பாட்டி முன்னாடி இப்படி கட்டி பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்ன வேணும்னா கட்டி பிடிச்சேன். கட்டி பிடிக்கலன்னா பாட்டிக்கு சந்தேகம் வந்துரும். அதனால தான் நான் கட்டிப்புடிச்சேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கூட சண்டை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்தவன குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா, அம்மா உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் செல்லம்ன்னு இவளு சொல்றா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட போயிட்டு, நீங்க எனக்கு அப்பாவா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, மொரா நீ என்ன பண்ற? இப்படிலாம் நீ பேசாதன்னு சொல்ல, இல்லம்மா என் ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருக்கும் அப்பா இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் இல்ல. என் அப்பா இவர மாதிரிதான் ஹேண்ட்ஸமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, இங்க பாரு செல்லம் இப்படிலாம் பேசக்கூடாது. அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மோரா கூட டெய்லி நான் விளையாடுறேன். உனக்கு அப்பாவா இருக்க. எந்த பிரச்சனையும் இல்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரி வாங்க விளையாட போலான்னு 2 பேரும் ஒண்ணா உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி விளையாடிட்டு இருக்க, குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, ஆமா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல, சரி நான் சமைச்சுட்டு வரேன்னு இவ்ளோ சமைக்க போறா. இவ இப்படி சமைக்க போகும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. சேர்த்து சமைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். வா போலான்னு சொல்ல, 2 பேரும் சேர்ந்து சமைச்சதுக்கு அப்புறம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ சமைச்ச சாப்பாடு எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆனா ஹீரோயின் சமைச்சது வாயிலே வைக்க முடியல. இப்ப அவ சமைச்ச சாப்பாட சாப்பிட்ட உடனே, இந்த சாப்பாடு ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்ல, என் சாப்பாடு நல்லா இல்லன்னு நான் சொல்றேன்னு, இவ ஹீரோவோட கண்ணத்த புடிச்சுக்கல. அப்படியே 2 பேரும் ஒரு பிளாஷ்பேக்குள்ள தான் போறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப ஹீரோயின் தான் ஹீரோக்காக சாப்பாடு சமைச்சு கொடுப்பா. அவ சாப்பாட சாப்பிட்ட உடனே, இந்த சாப்பாடு ரொம்ப மோசமா இருக்கு பொண்டாட்டி. இதுக்கு நீ தூக்கு மாட்டிக்க சொன்னா கூட நான் மாட்டிக்குவேன்னு சொல்ல, ஏன்டா என் சாப்பாட நல்லா இல்லன்னு சொல்றேன்னு இவ ஹீரோவோட கண்ணத்த புடிச்சு கிள்ளி இருப்பா. அதே மாதிரி இப்ப கிள்ன உடனே 2 பேரும் அந்த பிளாஷ்பேக்குள்ள தான் போறாங்க. இப்ப ஹீரோ அவளோட கைய புடிச்சுட்டு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு செல்லம் அப்படின்னு சொல்ல, இவ டக்குனு இந்த பக்கம் திரும்பிக்கிறா. இவ இப்படி திரும்பின உடனே ஹீரோயினோட கண்ணு சிவந்து போக, குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, அம்மா உங்களோட கண்ணம் சிவந்து போச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, கண்ணு மட்டுமா காது கூட சிவந்து போச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அம்மா எப்பெல்லாம் வைக்கப்படுறாங்களோ அப்பெல்லாம் அந்த கண்ணை சிவக்கும். சிரிக்கும் போது கூட கண்ணு இந்த மாதிரிதான் சிவக்கும்னு சொல்லிட்டு இருக்க. குட்டி குழந்தை இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னோட பொண்டாட்டிக்கு இன்னும் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்க போலயே, அதனாலதான் இந்த கண்ணும் எல்லாம் சிவக்குதா அப்படின்னு சொல்ல, தேவையில்லாம நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நான் எங்க கற்பனை பண்றேன், உன் கண்ணன் தான் காட்டி கொடுக்குதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட பொண்ண பாத்தீங்கன்னா, உங்களோட காது ஏன் சிவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என்ன காது சிவந்திருக்கான்னு திரும்ப, ஹீரோ எனக்கு ஒரு முக்கியமான போன் கால் வந்துருச்சுன்னு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ குழந்தை கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப அவளோட குழந்தைய பாத்தீங்கன்னா, "அம்மா எனக்கு ஜார்டன ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் நம்ம கூடவே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு செல்லம், மத்தவங்க நம்ம கூட இருக்கோம்னு நீ நினைக்காத. ஏன்னா அவருக்குன்னு தனி வாழ்க்கை இருக்கு. அம்மா உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன். எத பத்தியும் யோசிக்காம தூங்குன்னு" சொல்லிட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வரா. இப்ப அவ இப்படி வெளிய வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோயினுக்கு வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. இப்ப அவ வயிறு வலி தாங்காம வயித்துல கைய வச்சுட்டு, டேப்லெட் எங்க இருக்குன்னு தெரியலையே, இந்த வீட்ல எந்த இடத்துல வச்சேன்னு தெரியலையேன்னு தேடிட்டு இருக்க. அந்த இதுக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்து டேப்லெட்ட எடுத்து குடுக்குறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உன் உடம்ப நல்லபடியா பாத்துக்க சொன்னா நீ பாத்துக்கவே மாட்டியா? ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இரு. பாரு உனக்கு எப்படி வயிறு வலிக்குது. வா உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொல்லி ஹீரோ அவள தூக்கிட்டு ரூமுக்கு வந்து படுக்க வைக்கிறான். இப்ப அவளோட வயித்துல கைய வச்சுட்டு, இப்படி சூடான பொருள் மேல வச்சா வயிறு வலி கொஞ்சம் குறையும்ன்னு சொல்லி, இவன் வயிற அமுக்கி விட்டுட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பாத்துக்கிறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. எத பத்தியும் யோசிக்காம தூங்குன்னு ஹீரோ அவள தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ குழந்தை கூட மாலுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இந்த மால்ல இருக்கேன்னு இவ ரிப்ளை பண்ணி விட்டுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஏண்டா இந்த ட்ரெஸ்ல பாக்க நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் சூப்பரா இருக்கீங்கன்னு அவன் சொல்ல, ஹீரோ வேகமா ஹீரோயினை பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த மாலுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு வர, அந்த இடத்துல இந்த மேனேஜர் பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் வேலை போயிருச்சு இல்லையா? இப்ப அவ இந்த இடத்துல சேல்ஸ் கேர்லா வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அவளுக்கும் அவளோட குழந்தைக்காகவும் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்லாம் நீ தொடாத. உன்னை யாரு இந்த கடைக்குள்ள விட்டது? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்ல, இவ்ளோ பட்டு நீ திருந்தாம இருக்கியா? என்ன பண்ணாதான் நீ திருந்துவன்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. நான் திருந்துறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் 2 பேரும் வெளிய போங்கடின்னு இவ மோசமா பேச, எங்க அம்மாவ புலி பண்ற மாதிரி பேசாதீங்கன்னு குட்டி குழந்தை சண்டைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதன்னு சொல்ல, அப்படின்னா இதா இதுல ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணனு இவ காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்து காட்டுறா.
அத பார்த்தவன, "என்ன இவ்ளோ காஸ்ட்லியா போட்டிருக்குன்னு" சொல்ல, "ஆமா, இது கோல்டால செய்யப்பட்டது. அப்ப இவ்ளோ காஸ்ட்லியா தானே இருக்கும். இந்த ட்ரெஸ்லாம் வாங்க உன்கிட்ட காசு இல்லன்னு தெரியும். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இவங்க வந்து பிரச்சனை பண்றா, இவள இழுத்துட்டு போங்கன்னு" சொல்ல, அங்க உள்ள செக்யூரிட்டி ஆளுங்க ஹீரோயின புடிச்சுட்டு போகலான்னு பாக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இவ ஹீரோ வந்து அவ மேல கைய வச்சீங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவ பார்த்த உடனே இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப இந்த மேனேஜர் பொண்ண பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்த உடனே, "மேடம் என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாத்தனமா பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். பரவால்ல விட்டு தள்ளு போய் உன் வேலைய பாருன்னு." இப்ப இவங்க 2 பேரும் குழந்தைக்காக ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கா? உன் குழந்தைக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்குறோன்னு. அந்த ஷூ உனக்கு சூட் ஆகும்னு நெனைக்கிறேன். வேணா ட்ரை பண்ணி பாரேன்னு" சொல்ல, அந்த பொண்ணு ஷூவ எடுத்துட்டு வந்து குடுக்குறா. இப்ப ஹீரோயின் அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கா. குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, "அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு" சொல்ல, இப்ப இந்த கடையில உள்ள பொண்ண பார்த்தீங்கன்னா, "மேடம் நீங்க கவலைப்படாதீங்க. குழந்தைக்காக நாங்க ஜூஸ் எடுத்துட்டு வரோம். என்ன பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் குழந்தைக்காக ஜூஸ் எடுத்துட்டு வான்னு" சொல்ல, இந்த மேனேஜர் பொண்ணு தான் ஜூஸ் எடுத்துட்டு வர போறா. இப்ப இந்த பொண்ணு ஆரஞ்சு ஜூஸ்ல மேங்கோவ கலந்து விட்டுறா. என்னடான்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஹீரோயினும் குட்டி பாப்பாவும் கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அவ சொல்லியிருப்பா, "எங்க பாரு செல்லம், எந்த பழம் வேணாலும் சாப்பிடு. மேங்கோ மட்டும் சாப்பிடாத. மேங்கோனா உனக்கு அலர்ஜில. அந்த விஷயத்த மறந்துறாத" அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லியிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இவ ஆரஞ்சு ஜூஸ்ல மேங்கோவ கலந்து விட்டுறா. இப்ப அத எடுத்துட்டு வந்து குழந்தைகிட்ட குடுக்க, அது தெரியாம அத அந்த குழந்தை குடிச்சிருது. இப்ப அவங்க 2 பேரும் குழந்தைக்கு தேவையான திங்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணி முடிக்க, இந்த சைடு குழந்தைக்கு பயங்கரமா அலர்ஜி ஆகுது. "ஆமா, எனக்கு ரொம்ப அரிக்குது. என்னாச்சுன்னே தெரியலையேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அந்த ட்ரிங்க மோந்து பார்க்குறா. அதுல மேங்கோ ஸ்மெல் வருது. அத பார்த்தவுடனே, "இது மேங்கோவாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த மேனேஜர் பொண்ணு அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க, செக்யூரிட்டி ஆளுங்க புடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, உன்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்ன ஜெயில்ல மட்டும் போட மாட்டேன். உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு" சொல்லிட்டு, ஹீரோ குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல் வந்த உடனே குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, குழந்தையோட உண்மையான டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுறா. என்னடான்னு பார்த்தா, அன்னைக்கு அந்த சர்டிபிகேட்ல இவ வேணும்னே டேட் ஆஃப் பர்த் எல்லாம் மாத்தி தான் வச்சிருப்பா. அதையும் ஹீரோ பாத்துறக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணியிருப்பா. இப்ப அவ உண்மையான டேட் ஆஃப் பர்த் சொன்ன உடனே, நான் டைவர்ஸ் பண்ணும்போது அப்ப அவ 2 மாசமா இருந்திருக்கா. அப்படின்னா தான் கரெக்ட்டா 8 மாசத்துல மோரா பொறந்திருக்கணும். கரெக்ட்டா இருக்கு மேட்சிங். என்ன டைவர்ஸ் பண்ணும்போது என் குழந்தையோட தான் என்ன டைவர்ஸ் பண்ணியிருக்கான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு டாக்டர் குழந்தைய தூக்கிட்டு வராரு. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தை நல்லபடியா இருக்குன்னு சொல்ல, ஹீரோ அந்த குழந்தைய வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோ எவ்வளோ புடிச்சுட்டு, குழந்தைக்கு எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல, அதான் ஆல்ரெடி எடுத்தோமே. அப்புறம் எதுக்காக மறுபடியும் சொல்ல, எதுக்காகவா? எனக்கு மேங்கோனா அலர்ஜி. அதே மாரி மோராக்கும் மேங்கோனா அலர்ஜி. எனக்கு இதுவே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்ப அவங்க 2 பேரும் மோராவோட ரூம்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஆஹா! இத்தன நாளா மறைச்சேன். இதுக்கு மேல மறைக்க முடியாது போலயே! என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்ல, இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனேன். அதுக்குள்ள ரெஸ்ட் ரூம் வருதா? எனக்கு தெரிஞ்சு உன் கிட்னில ஏதோ பிரச்சனைன்னு நெனைக்கிறேன்னு சொல்ல, அது தண்ணி குடிச்சிட்டு வரணும் போல இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. தண்ணி இங்க தான் இருக்கு குடி, எங்கேயும் போகாதன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அந்த இடத்துல நர்ஸ் பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி குடுக்க, அதுல பார்த்தா அவ ஹீரோவோட குழந்தை தான் இருக்கு. இப்ப அத பார்த்த உடனே, எவ்ளோ தைரியம் இருந்தா இந்த உண்மைய இத்தன நாளா என்கிட்ட மறைச்சு வச்சிருப்ப. ஒழுங்கா இதுக்கு பதில் சொல்றி அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போம்போதே என் குழந்தை உன் வயித்துல இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக என்ன டைவர்ஸ் பண்ண? சரி டைவர்ஸ் தான் பண்ணிட்ட. இப்ப என்ன பார்க்கும்போதாவது உண்மைய சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்ல, 5 வருஷத்துக்கு அப்புறம் உன்ன பார்க்கிறேன். என் மேல ஏற்கனவே கோவமா இருப்ப. என் மேல உள்ள கோவத்த என் குழந்தை மேல காட்டிட்டேன்னா என்ன பண்றது? அதனால தான் நான் எதுவும் சொல்லலன்னு சொல்ல, என்ன பார்த்தா என்ன பழி வாங்குற மாரியா இருக்கு. என்ன பார்த்தா அந்த மாரி பையன் மாரியா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் திட்டிட்டு இருக்க. இவ குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, "அங்கிள் நீங்க தான் என்னோட உண்மையான அப்பாவா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா செல்லம். நான் தான் அவனோட உண்மையான அப்பா. உண்மையாவே என் பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட். இவ்ளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டாளே" அப்படின்னு சொல்ல, "ஏய் ஜாலியே எனக்கு அப்பா கிடைச்சிட்டாருன்னு." குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப குழந்தைய பார்த்தீங்கன்னா, இனிமே எனக்கு யாரும் அப்பா இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்குன்னு ஃபேமிலி இருக்கேன்னு குழந்தை சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் குழந்தைய தூங்க வச்சுட்டு நைஸா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, நான் ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன்னு இவ புழுவிட்டு இருக்க. இன்னும் நம்ம பேச வேண்டியது நெறைய இருக்கு செல்லம். வா பேசி முடிக்கலான்னு ஹீரோ அவள பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவள பெட்ல போட்ட உடனே இவ அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க, ஹீரோ அவளோட கால புடிச்சு இழுத்துறான். எங்க ஓட பார்க்குற? என்ன பேச வேண்டியது பேசி முடிக்கல. இன்னும் என்னென்ன விஷயத்த என்கிட்ட மறைச்ச? எதுக்காக என்ன விட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போன? அந்த உண்மைய சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சொல்ல மாட்டேங்கிறா.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கைய பிடிச்சிட்டு, அந்த குழந்தையோட அப்பா நான் தான். அந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டல. கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சும்மா விட மாட்டேன். உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன விடுயான்னு சொல்ல. அதெல்லாம் விட முடியாது. எதுக்காக என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போனேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் பெட்ல இப்படி படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மோரா வருது. அம்மா அப்பா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் ஹாலுக்கு போமான்னு குழந்தைய அந்த இடத்த விட்டு அமுச்சு வச்சிடுறாங்க. இப்ப குழந்தை அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ இவ்ள புடிச்சுக்கிட்டு நேத்து நைட்டு நடந்தத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமான்னு சொல்ல, குழந்தைக்கு ஸ்கூல் போக டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஆபீஸ தான் காட்டுறாங்க. ஹீரோவனோட ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க ஹீரோயின் ஃபைல் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாமா நைட்டுன்னு சொல்ல, இல்ல இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் வர முடியாதுன்னு அவன் அந்த இடத்த விட்டு ஓட, இந்த சைடு ஹீரோ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இவ்ள பாத்தீங்கன்னா, ஐயோ என்னோட எக்ஸ் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டேன். இனிமே எப்படி அவனை ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியலையேன்னு முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்ட என்ன கேக்குறானா, ஏண்டா ஒரு பொண்ணு உன் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டா. ஆனா அவ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க மாட்டேங்கிறா. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் சொல்றத பார்த்தா இவங்க 2 பேரும் நேத்து ஒண்ணா இருந்திருக்காங்க போலயேன்னு அவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, பாஸ் ஃப்ளவர் பொக்கே எல்லாம் வாங்கி குடுத்து கரெக்ட் பண்ண பாருங்கன்னு சொல்ல, சரி சரி ஃப்ளவர் பொக்கேயும் ஒரு ரிங்கும் வாங்கிட்டு வான்னு ஹீரோ சொல்ல, அவனும் வாங்கிட்டு வந்து குடுக்குறான். இப்ப அத வாங்குனவன ஹீரோ ஹீரோயின பாக்க வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் ஒரு ஆள் கூட ஒண்ணா பேசிட்டு இருக்கா. இப்ப இந்த ஆள பாத்தீங்கன்னா, உன் தலையில ஏதோ தூசி இருக்கே, நான் எடுத்து விடுறேன்னு அவ தலையில கைய வச்சு எடுக்க, அத பார்த்தவனே இவன் பொறாமையில அந்த இடத்த விட்டு வந்து அந்த பூவ தூக்கி கீழ போட்டுறான். இப்ப அத போட்டவன, நான் ஏன் பொறாம பண்ணணும்? அவ நார்மலா தானே பேசிட்டு இருக்கா. அவ வச்சிருக்க குழந்தையோட அப்பா நான் தான். நான் எதுக்கு இந்த இடத்த விட்டு வரணும்னு இப்ப ஹீரோ வேகமா ஹீரோயினை பார்த்து பேசதான் போறான். இப்ப ஹீரோ குழந்தைய பார்த்த உடனே தூக்கி வச்சுட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, அப்பா நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு குழந்தை சொல்லுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்தவன் பொண்டாட்டிய கரெக்ட் பண்றதுலதான் எல்லாரும் குறியா இருக்கானுங்க போலேன்னு சொல்ல, என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. அவர் என்னோட கிளைண்ட் அவகிட்ட இப்படிலாம் பேசாதன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சார் இன்னொரு நாள் உங்க கூட அப்பாயின்மெண்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவில் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எதுக்காக என் கிளைண்ட் முன்னாடி இப்படி மோசமா நடந்துக்கிற. அவர் என்னோட சாதாரண கிளைண்ட் தான் சொல்ல, சாதாரண கிளைண்டா அப்புறம் ஏன் அவர் உன் தலையில கைய வைக்கிறாருன்னு ஹீரோ கேட்க, என் தலையில ஏதோ தூசி இருந்துச்சு அதை எடுத்து விட்டாரு. அவ்வளவுதான் எதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு என்னை தவிர வேற யாரும் உன்னை டச் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் எதுக்காக என்னை விட்டு போனன்றதுக்கான காரணத்தை சொல்லுன்னு சொல்ல, இங்க பாரு உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு எந்த சம்மந்தமும் இல்ல. அந்த விஷயத்த மறந்துடாத. ஒன்னா ஸ்டே பண்ணதுனால எல்லா உரிமையும் உனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கிடையாது. நீ யாரோ நான் யாரோ அது மட்டும் தான் உண்மை. இனிமே லைஃப்ல குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இனிமே வரமாட்டே போடின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலையை பார்க்கலான்னு வர, பார்த்தா எல்லாரும் ஹீரோவா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பாஸ் இன்னைக்கு எல்லாரையும் திட்டி கொல்றாரேன்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஒரு பொண்ணு அழுதுகிட்டே ஓடி வரா. இன்னைக்கு பாஸுக்கு என்னாச்சு? எல்லார்கிட்டயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாரு அப்படின்னு. இப்ப ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட, நீயும் பாஸும் நல்ல விதமா தானே பேசுவீங்க. என்னாச்சுன்னு கேட்டுட்டு வையன்னு சொல்ல, அவருக்கு மூடு மாறுதுன்னா அதெல்லாம் போய் நான் கேட்க முடியுமா? என்னால கேட்க முடியாதுன்னு இவ வேலையை பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னடா அவகிட்ட ஏதாவது டிஃபரெண்ட் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு டிஃபரெண்ட் தெரியல. அவங்க கிளைண்ட பாக்குறதுக்காக போயிட்டாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. வேற என்ன பண்ணாதான் அவ என்ன லவ் பண்ணுவா? ஏதாவது ஐடியா குறான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நான் ட்ரை பண்றேன் பாஸ். முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஐடியாவும் தரேன்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் இன்னைக்கு மேடம் பார்க்க போற கிளைண்ட் ரொம்ப கெட்டவர்னு கேள்விப்பட்டேன். அந்த ஆளு சரியான பொறுக்கியாம். வேணா மேடம்க்கு செக்யூரிட்டிக்காக ஆளுங்களை அனுப்பவான்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேணான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் அந்த கிளைண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப அந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா, நான் என்னோட பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணணும்னு விரும்புறேன். ஆனா அவளுக்கு எந்த சொத்து தரமாட்டேன்னு சொல்ல, சார் சட்டப்படி உங்க பொண்டாட்டிக்கு நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துதான் ஆகணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. என்னத்த கொடுக்கறது? அவ பாக்குறதுக்கே நல்லா இல்ல. அவ அழகு எல்லாம் அவளை விட்டு போயிருச்சு. 2 குழந்தை பெத்தா அழகு போயிருமா? என்னது இது கொடுமையா இருக்கு. உங்கள மாதிரி அழகான பொண்டாட்டி இருந்தா யார் இப்படி எல்லாம் டைவர்ஸ பத்தி யோசிப்பா? அவளுக்கு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். ஆனா நீங்க கேட்டா தர தயாரா இருக்கேன்னு இந்த ஆளு ஹீரோயின்ட்ட ஒரு மாறி பேசிட்டு இருக்க. சார் ஒழுங்கா நடந்துக்கங்க. சார் நான் ஒரு லாயர்ன்றத மறந்து போயிட்டீங்களா? லாயர் கிட்ட இப்படிலாம் நடந்துக்காதீங்கன்னு சொல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா உன் லாயர் திமிர என்கிட்டே காட்டுவ. என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா நான் என்னோட பண திமிர காட்டுறேன் பாருன்னு அந்த ஆளு ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. யோ ஒழுங்கா தள்ளி போயா, இல்லன்னா உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி உன்னை ஏதாவது பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க இருந்து நீ போனா தானே உன்னை போக விட மாட்டேன்னு அந்த ஆளு ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அடிச்சு போட்டுறான். இப்ப அவன் ஹீரோவை பார்த்த உடனே, ஜார்டன் நீங்களா? நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கிடைக்குதா இல்லையோ, என் கம்பெனில இருந்து உனக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சு.
இதுக்கப்புறம் என்னோட கம்பெனில எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீ பண்ணக்கூடாது. உன்ன மொத்தமா பிளாக் லிஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சார் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு நீங்க பிளாக் லிஸ்ட் பண்றீங்க? எம்ப்ளாயி கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது நார்மல் தானேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா என்னோட எம்ப்ளாயி கிட்ட யாராவது இப்படி நடந்துக்கிட்ட நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ஹீரோ அவனை பிளாக் லிஸ்ட் பண்ண அந்த ஆளு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்ப அந்த ஆளை பாத்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு மேடம் மேடம் நீங்களாவது சாரி கிட்ட சொல்லி மன்னிக்க சொல்லுங்களேன்னு சொல்ல கையை எடுத்துட்டு போடா கிளவான்னு இவன் அந்த ஆளை தள்ளி விட்டுட்டு அவர் ஏதோ ஒன்னு பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாரு. நானா இருந்தா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு அடி நொறுக்க சொல்லியிருப்பேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு அந்த ஆளு கெஞ்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உனக்காகலாம் உன்னை காப்பாத்தல, என் கம்பெனிக்காக தான் உன்னை காப்பாத்துனேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இந்த சைடு ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்போ ஈவினிங் ஆகுது. 2 பேரும் வேலை முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்க. இவ ஹீரோ கிட்ட பேசலான்னு வரா. ஆனா ஹீரோ மூஞ்சி கொடுத்து கூட பேசாம அந்த இடத்த விட்டு போக இந்த சைடு ஹீரோயின் பின்னாடி போகலான்னு பாக்க அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. ஆனா ஹீரோ கண்டுக்கவே இல்ல. இவ இப்படி விழுந்து கிடக்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஓடி வந்து இந்த மெடிசன் உனக்காக தான், என்னாச்சு உன்னோட காலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க என்னன்னு தெரியல, காலு லைட்டா பிசங்கி இருக்குன்னு நினைக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதுன்னா அவ காலுக்கு ஸ்ப்ரே அடிச்சு விடுறான். இப்ப ஹீரோயின் கால் சரியானதுக்கு அப்புறம் அவளோட வீட்டுக்கு வர அவளுக்காக அவளோட குழந்தை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்பா எங்க தங்கம் அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காருன்னு குழந்தை சொல்லுது. இப்ப இந்த இடத்துல ஹீரோவோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. சார் மேடம கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டேன்னு சொல்ல இப்ப இந்த மெசேஜ பார்த்தவன என்ன வீட்டுல கூட்டிட்டு வந்து விட சொல்லி நீ தான் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னியான்னு சொல்ல தேவையில்லாம ரொம்ப யோசிக்காத, என் வீட்டுல நீ தங்கிட்டு இருக்க, குழந்தை உன்னை கேட்டுட்டு இருந்தா அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன், மத்தபடி எனக்கு ஓ மேல எந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ என்னோட எக்ஸ்போனாட்டி தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு ஆள் கால் பண்ணி மேடம் உங்க குடும்பம் வாங்கின கடன் எல்லாத்தையும் உங்களோட ஹஸ்பண்ட் அடைச்சிட்டாருன்னு சொல்ல என்னது ஹஸ்பண்டா, இந்த கடனை பத்தி எப்படி இவனுக்கு தெரிஞ்சதுன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணு புரியல. ஆக்சுவலா ஹீரோயின் எதுக்காக ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிருப்பானா, ஹீரோயினோட ஃபேமிலி நிறைய கடன்ல சிக்கியிருப்பாங்க. அந்த கடன்னால அவங்க குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சொல்ல போனா ஹீரோனே போட்டு ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க. உன் ஃபேமிலி வாங்கின கடனை நீ தான் திருப்பி கொடுக்கணும்னு போட்டு டார்ச்சர் பண்ண எங்க அந்த கடன்னால ஹீரோவும் பாதிக்கப்பட்டுருவானா அப்படின்னு யோசிச்சுட்டுதான் ஹீரோயின் ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிருப்பா. இப்ப வரைக்கும் இவ சம்பாதிக்கிறதுக்கு காரணம் அந்த கடன் தான். அந்த கடன்னாலதான் இவன் நிறைய பணம் சம்பாதிச்சு அந்த 50 மில்லியன் கடனையும் அடைச்சிட்டு இருக்கான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு குழம்பி போய் முழிச்சுட்டு இத்தனை நாளா அவரை ஏன் பின்னாடி சுத்தினாரு, இனிமே நான் அவர் பின்னாடி சுத்த போறேன், இந்த கடனாலதான் அவரை விட்டு தள்ளி போனேன், இதுக்கப்புறமா அவரை விட்டு தள்ளி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு இப்ப அவ ஹீரோவை பார்க்க வந்துட்டு இருக்க. ஹீரோ ஒரு கிளப்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு மாறி பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா தள்ளி போன ஹீரோ அந்த பொண்ணை துரத்தி விட்டுறான். இப்ப அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அவனை பார்த்து பேச ஹீரோயின் தான் வரா. இப்ப உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் பேசணும், உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல, இந்த இடத்த விட்டு போன ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இல்ல நான் பேசியே தீரணும் வான்னு சொல்லி ஹீரோயின் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கேம் தான் இருக்கு. இப்ப இந்த கேமை பார்த்தவன அதுல 3 பால் நீ கரெக்டா அடிச்சிட்டேன்னா நான் உன் கூட பேசுறேன்னு சொல்ல இப்ப இவ்வளவு ஓகேவா விளையாடலன்னு போறாங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு இந்த கேம் சுத்தமா வராது. ஹீரோ தான் சொல்லி கொடுத்திருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் இந்த கேம் விளையாடலான்னு பாக்க இவ விளையாட தெரியாம முடிச்சிட்டு இருக்கத பார்த்தவன ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டேன். என் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஷேர் மார்க்கெட்ல நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே எங்க எல்லாரையும் புடிச்சுக்கிட்டாங்க. காசு வேணும்னு போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அவங்களால நீயும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் உன்னை டைவர்ஸ் பண்ணேன். சொல்ல போனா எங்க அம்மா அப்பா 2 பேருமே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எங்க உன்னையும் ஜெயில்ல போட்டுருவாங்களோன்னு பயத்துல தான் நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன். உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டா இந்த பிரச்சனையில உன்னை யாரும் இன்வால்வ் பண்ண மாட்டாங்களே, அதனாலதான் நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா 2 பேரும் சேர்ந்து இந்த கடனை அடிச்சிருக்கலாமே, என்னை விட்டு போகணும்னு என்ன அவசியம், என்னோட குழந்தைய 4 வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன், உன்னை அதுக்கு மேல மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அழுதுட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. பார்த்தா ஹீரோவை இவ்வளவு கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் உங்க குழந்தை கூட உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்க. அம்மா அப்பா 2 பேரும் பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களேன்னு சொல்ல ஆமா செல்லம், இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு ஹீரோ சொல்ல உண்மையாவாப்பா என்னால நம்பவே முடியல, இந்த மாதிரி ஒரு நாளைக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு குட்டி குழந்தை சொல்ல இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வரோம், நீ பத்திரமா இரு செல்லம்னு சொல்ல ஹீரோ போகும்போது குழந்தைக்கு ஏதோ சிக்னல் காமிச்சிட்டு போக நான் பாத்துக்கிறேன் டேடின்னு குழந்தையும் சொல்லிட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஆபீஸ்க்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு புது மேனேஜர் ஒருத்தன் வந்திருக்கான் போல. அவன் எல்லா பொண்ணுங்க கிட்டே இப்படிதான் வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருப்பான் போல. அதை பார்த்தவன இந்த மேனேஜர் தொல்லை தாங்க முடியல, எல்லா பொண்ணுங்களையும் இப்படிதான் போட்டு டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ மேனேஜர் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இப்படிதான் மத்த பொண்ணுங்க கிட்ட நடந்துக்குவேன்னு சொல்ல நீ சாதாரண அசிஸ்டன்ட், எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவேன்னு அவன் ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்க.
கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என் பொண்டாட்டி கிட்ட பேசும்போது பார்த்து பேசு, இல்லைன்னா வேலையை விட்டு துரத்தி விட்டுருவேன்னு சொல்ல, எனது பொண்டாட்டியானா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா செல்லவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அவன் ஹீரோனுக்காக சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்கான். இப்ப அவன் ஹீரோனை கூட்டிட்டு வர இந்த சைடு குட்டி குழந்தை ஹீரோக்காக ப்ரொபோசலுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கு. இப்ப இதை பார்த்த உடனே என்னாலதான் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. சாரி பொண்டாட்டி, இதை நான் முன்னாடியே பண்ணிருக்கணும், கொஞ்சம் லேட்டா பண்ணிட்டேன்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். என் கூட காலப்புறா ஒன்னா சேர்ந்து வாழ உனக்கு சம்மதமான்னு கேட்க, எவ்வளவு சம்மதம்னு சொல்லி ஹீரோ கொடுத்தாருங்க அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்து வாழ்றதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.